ஹாய் எல்லாம் வணக்கம். நான் தான் உங்களுடைய ட்ரெண்டிங் ரமேஷ் மலானிங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா குடியாத்தம் கவுண்டனியா மகாநதியில் ஆற்றில் அமைந்திருக்கும் 3வது பிரிட்ஜி வந்து கட்டிகிட்ருக்காங்க. இங்கே தான் நம்ம இருக்கிறோம். இந்த பிரிட்ஜினால் வந்து பார்த்தோன்னா பல நன்மைகள் இருக்குது. அதை பற்றி நம்ம வந்து இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து நம்ம கேட்கலாம். ப்ரோ வாங்க ஒரு நிமிஷம். ப்ரோ இப்போது குடியாத்தம் கவுண்டனியா மகாநதி ஆற்றில் 3வது பாலம் வந்து பிரிட்ஜ் வந்து கட்டின்னு இருக்காங்க. இதனால் வந்து என்ன நன்மை வந்து ஏற்படும் ப்ரோ? இது கட்டுறதுனால வந்து 200 ஊருக்கு மேலே இருக்குது ப்ரோ. ஊர் இருக்குது. பல கோடி மக்கள் வந்து ஜனங்கள் வந்து இதில் மக்கள் வந்து போகிறாங்க வராங்க. இந்த பிரிட்ஜ் வந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகுது, ஷார்ட்டாக போகுது. இங்கே வந்து இப்போ ஷார்ட்டாக போகிற வச்சு இங்கே வந்து டிராஃபிக் எல்லாம் இல்லாமல் இருக்கும். டிராஃபிக் கம்மியாக இருக்கும். அந்த பாலத்தோட இந்த பாலம் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. திருவிழா டைமில் கூட்டம்லாம் அதிகமாக இருந்துச்சு. இதில் வந்து போயிடலாம் ப்ரோ. ரொம்ப நல்லா குடியாத்த மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ. ரொம்ப மக்களுக்கும் சுமாராக ஒரு நாளைக்கு எவ்வளோ மக்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஒரு 50,000 மக்கள் போவாங்க. குடியாத்தனால ஃபேமஸ் தான். அதான் பாலம் கட்டுறாங்க. ரொம்ப யூஸ் தான் இது. புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். டிராஃபிக் இல்லாமல் இதில் பூந்து போகலாம் ப்ரோ. ரொம்ப பெனிஃபிட் தான். ரொம்ப பெனிஃபிட் ப்ரோ. இந்த பாலம் வந்து பண்ணி ஏற்கனவே 1, 2, 3 இந்த பாலம் வந்து வரதுனால அதாவது பஸ்ஸு லாரி எல்லாமே போகிறதுக்கெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். உள்ளே போனால் டிராஃபிக்கு இங்கே வந்து அந்த ஆலத்தூர் தட்டாங்குட்டை இந்த சைடு இருந்து எல்லாரும் வரவங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ரொம்ப இந்த சைடு அவங்க உள்ள சிட்டி உள்ளே போக தேவையில்ல. இப்படியே நார்மலாக இப்படி போயிட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிடலாம் ப்ரோ. அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும் ப்ரோ. ஸோ வந்து பாருங்கள், அதாவது வந்து போனால் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கவுண்டனியா மகாநதியில் 3வது பாலம், முதல் பாலம், 2வது பாலம், 3வது பாலம் வந்து பண்ண கட்டிகிட்டு இருக்காங்க. மிக விரைவில் வந்து போனால் ஆரம்பிக்கப்படும். இந்த பாலத்தினால் வந்து போனால் 200 கிராமத்துக்கு மேலே வந்து பயன்படும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதாவது வந்து போனால் இது மூலயமா வேலூர் பக்கமும் நம்ம போகலாம், பள்ளியோட பக்கமும் போகலாம், ஆம்பூர் பக்கமும் போகலாம். ஸோ இது ஸ்ட்ரைட்டாக வந்து போனால் பரதராமி சித்தூருக்கெல்லாம் கூட இந்த ரூட் வந்து நேராக ஷார்ட்கட்டாக வந்து புது பஸ் ஸ்டாண்ட் ரைட்டில் இப்போ நேராக போகக்கூடிய வழியும் வந்து போனால் இது இருக்குது. இதனால் வந்து போனால் மக்களுக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து போனால் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதனால் வந்து தமிழக அரசுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரொம்ப நன்றி தான். ரொம்ப நன்றி சொல்லுங்கள் தமிழக அரசுக்கு. ரொம்ப நன்றி. ஓகே, மிக்க நன்றி வந்து போனால் தமிழக அரசுக்கு. இந்த பாலம் கட்டுறதுனால குடியாத்த மக்களுக்கு போக்குவரத்து நெரிசல் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ இதனால் ஓகேங்களா, உங்களுடைய கருத்துக்களை வந்து பண்ணால் மறக்காமல் இந்த பாலத்தினால என்னென்ன பலன் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து நம்முடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து பண்ணால் யாராவது ஃபாலோ பண்ணாமல் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் தான் உங்களுடைய டிஆர். தேங்க்யூ.